ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.1 இருக்கிற இரண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்குக்கான சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்டிவிஷன் 3ல் இருக்கிற சம் பார்க்கலாம். y plus z divided by 4 is equal to z plus x divided by 3 is equal to x plus y divided by 2, x plus y plus z is equal to 27. இதில் ஒரு ஈக்குவேஷன் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவேஷனை ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம தான் ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒன்றையும் செகண்ட் ஒன்றையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். y plus z divided by 4 is equal to z plus x divided by 3. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். 3 of y plus z is equal to 4 of z plus x. இதை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும். 3y plus 3z is equal to இதை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். 4z plus 4x. இப்போ இந்த டேர்ம்லாம் இந்த பக்கம் கொண்டு வர்றோம். 3y plus 3z minus 4z minus 4x is equal to 0. x, y, z டேர்மில் எழுதுகிறோம். இப்போ xனா minus 4x plus 3y. ரெண்டு டேர்ம் இருக்குது z, இது minus 4, இது plus 3. ஸோ minus z is equal to 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போது இதையும் ரிலேட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். எடுத்து எழுதிக்கலாம். y plus z divided by 4 is equal to x plus y divided by 2. இதையும் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 2 of y plus z is equal to 4 of x plus y. இதையும் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2y plus 2z is equal to 4x plus 4y. இதை இந்த சைடு எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிறோம். 2y plus 2z minus 4x minus 4y is equal to 0. minus 4x, ரெண்டு y டேர்ம் இருக்குது, minus 4y plus 2y is equal to minus 2y plus 2z is equal to 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது கொடுத்துருக்கதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்து எழுதிக்கலாம். x plus y plus z is equal to 27, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் 1 and 2 இதை சால்வ் பண்ண போகிறோம். minus 4x plus 3y minus z is equal to 0. minus 4x minus 2y plus 2z is equal to 0. இங்கே minus 4x இருக்குது, இங்கே minus 4x இருக்குது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். ப்ளஸ் 4xும் மைனஸ் 4xும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுமே ப்ளஸ் தான், ஸோ ஆட் பண்ணணும். 3y ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 5y. இது ரெண்டுமே மைனஸ் தான், ஸோ இதையும் ஆட் பண்ணணும். 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3z இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது ஈக்குவேஷன் 1 and 3 சால்வ் பண்ண போகிறோம். அதில் வந்து எக்ஸ் டேர்ம் தான் கேன்சல் பண்ணோம். ஸோ இதில் எக்ஸ் தான் கேன்சல் பண்ணணும். இங்கே minus 4x இருக்குது, இங்கே வெறும் x இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 3 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதிக்கலாம். minus 4x plus 3y minus z is equal to 0. ஈக்குவேஷன் 3 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது ப்ளஸ் 4x plus 4y plus 4z is equal to 27 into 4 எவ்வளோனா 108. இதை இப்போ minus 4xும் plus 4xும் கேன்சல் ஆயிரும். 4y plus 3y is equal to 7y. இது ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்குது, ஸோ கழிக்கணும். 4ல் 1 போச்சுன்னா 3, பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு தான் இருக்குது, ஸோ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 108 அப்படியே வந்துடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 and 5 சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன இருக்குது? 5y minus 3z
is equal to 0. Equation number 5, 7y plus 3z is equal to 108. இப்போ இந்த plus 3z minus 3z cancel ஆயிரும். இப்போ 7y plus 5y is equal to 12y. 12y is equal to 108. அப்போ y is equal to 108 divided by 12. இதை அடிச்சு போட்டோம்னா 9 12s are 108. ஓகேவா? இப்போ ஒய்யோட வேல்யூ 9. ஒய்யோட வேல்யூ 9 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y equal to 9 ஈக்குவேஷன் நம்பர் 4ல சப்ஸ்டியூட் பண்ணி z-ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 4, 5y minus 3z is equal to 0. இப்போ 5 into 9 minus 3z is equal to 0. இப்போ 9 45 minus 3z is equal to 0. இந்த 45 இந்த சைட் கொண்டு போகிறோம். minus 3z is equal to plus 45 இங்கிட்ட வரும்போது minus 45 ஆயிரும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போது z is equal to 45 divided by 3 அடிச்சு போட்டோன்னா 15 வரும். அப்போ z-ஓட மதிப்பு 15 அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு. நமக்கு z-ஓட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி x-ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்து எழுதிக்கலாம். x plus y plus z is equal to 27. x-ஓட வேல்யூ தெரியாது. y-ஓட வேல்யூ 9 plus 15 is equal to 27. இப்போ x plus 9 plus 15 24 is equal to 27. x equal to 27 minus 24. அப்போ x-ஓட மதிப்பு 3. இதில் x, y, z இது மூணுக்கான சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது இந்த தொகுப்பு ஒருங்கமைவு உடையது, ஒரே ஒரு தீர்வு மட்டுமே உடையது அப்படின்னு அர்த்தம். That means the system has a only one solution. அந்த சொல்யூஷன் என்னது அப்படின்னா x equal to 3, y is equal to 9, z is equal to 15. இதுதான் அதுக்கான சொல்யூஷன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேற கணக்குக்கு தீர்வு தேவைப்பட்டாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.